சார். வர்சிட்டாலிட்டினா என்னன்னு தமிழ் சினிமாவுக்கு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அமேசிங் பர்ஃபார்மர் சார் நீங்கள். நான் பேச விட மாட்டீங்களா சார்? டேலண்ட், வர்சிட்டால். என்ன சார் போடியம் வரணுமா சார்? இங்கே தான் வந்தாகணும் சார். நீங்கள் ஏன் இங்கே தான் சென்டராக பார்த்து பேசலாம்ல? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அன்றைக்கி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார் நமக்கெல்லாம் செட் ஆகா சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்னவங்களுக்கு சொன்னேன், இந்த ஊர்லேயும் சொல்லிடுறேன் அவரோட. ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு அதை செஞ்சிடுவான்னு பயத்தில் வேணாம்னு சொன்னேன். இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்புறம் அது பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் தான் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸில் நான் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. வருக வருக என்னை வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும். எப்படி ஒரு, இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மரியா உங்களுக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்தது சார். ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே, ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்குது. நான் ஜென்சி அதுக்கு முன்னாடி 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையன் நடிச்சிட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவாக, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. எனக்கு மரியம்மனை ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார். ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணையாரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கணும் கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். எனக்கு நான் அப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்றா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூ டா ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே ரொம்ப யூத்தாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அப்படின்னு நம்புகிறோம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே சிறையினோட வெற்றி விழாவுக்கு வந்திருந்தோம். அதில் ஜஸ்டின் பிரபாகர் தான் மியூசிக். ரொம்ப அந்த நீலோத்திய பாட்டெலாம் இன்னுமே மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். வெற்றி விழாவுக்கு எங்களை கூப்பிடணும். கண்டிப்பாக நாங்கள் வருவோம், நம்புகிறோம். இது ஒரு என்னென்னா, இப்போ தான் நாங்கள் எலெக்ட் ஆகி வந்திருக்கோம் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து. ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட தேர்தல் நடக்கும்போது நண்பர் விஜய் சேதுபதி அவரை கூப்பிட்டோம். தலைவா நீங்கள் நில்லுங்க. நான் சொன்னோம், உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணாலும் எடுத்துக்காங்க வாங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் நில்லுங்க, பின்னால் இந்த ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்லாம் போட்டோம். அது வந்து தயாரிப்பாளருக்கு ஆக்கப்பூர்வமான, நாங்கள் யாருக்கும் எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னென்ன திட்டங்கள் அதெல்லாம் பேசுகிறோம், ஒரு பின்னாடி பேசலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் நம்புகிறோம். இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல படங்கள் ஓடுது. எல்லாமே அறிமுகத்திலேருந்து பெரிய ஆளுங்களானது தான். தயாரிப்பாளர் இருந்து தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே அறிமுகமாகி பெரிய ஆட்களானது தான். கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம், பெரிய வெற்றி படமாக அமைன்னு நம்புகிறோம். என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஹேப்பிராஜ் படத்தை வந்து நான் லாஸ்ட் வீக் பார்த்தேன்.
ஆமாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2K கிட்ஸுக்குள்ளே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறதுனா, ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து ஒரு 7-8 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோடியில் ஆரம்பித்து, அப்பாவில் ஆரம்பித்து, ஜிவி பிரதரில் ஆரம்பித்து, ஜார்ஜ் மரியன் சார் ஆரம்பித்து, அவங்க அம்மாவில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலோட ஒரு ஸ்கோர் வந்து இந்த படத்தில் இருக்குது. வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே அவங்க கேரக்டரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது உலகத்தில் வந்து முதல் தகப்பன் வந்து தன் குழந்தைய தோளில் வச்சு உலகத்துக்கு வந்து இதான் உலகம் அப்படின்னு காப்பான். அவன் தான் அவங்க அப்பனை அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகன். தன்னோட அப்பா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாநாயகனுங்கிறத வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதை என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வந்துட்டு. ஆமாம், படம் அதாவது கைதி படத்தில் வந்து ஜார்ஜ் மரியன் சாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இப்படி பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஜார்ஜ் மரியன் சாரை பற்றி இன்னும் வந்து ஒரு அப்பாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பையனும் அவரை வந்து ஒரு லவ்வராகவே லவ் பண்ணக்கூடிய ஒரு தகப்பனாக இருப்பாருங்கிறத நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து இந்த மேடையில் சொல்கிறேன், இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அப்புறம் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துருக்க ஜஸ்டின் பெருமாள் இசையமைப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 2 days பேக் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ண சிறை ஃபங்க்ஷனில் அப்போ சொன்னேன். என்னோடய ஃபேமிலி நண்பர் தயாரிப்பாளர் ஜெயவர்தன் ரொம்ப ரொம்ப ஃபேமிலி குடும்ப நண்பர் வந்து அவருக்கு அந்த நேரத்தில் நன்றியை தொடர்ந்து படங்கள் பண்ணணும், பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். டைரக்டர் மரியராஜா அவர்களுக்கும் அந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ கேமராமேனில் ஃபஸ்ட்டு புது கேமரா வந்திருக்காரு. அவர் நம்மளோட உட்படக்கூடிய ஒரு கேமராமேன் தான் ஆர்டி சாரோட அசிஸ்டன்ட் மதன் நடிக்கிறேன். அவருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் டீமுக்கும் நன்றி 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 சார். படத்திலே ஹாப்பின்னு வந்துச்சு, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்ததுமே நல்ல ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. என்னென்னு பார்த்தா உள்ளே வந்து பார்த்தா மாடலாக இருக்காங்க, எல்லாம் இளைஞர்கள்லாம் ரொம்ப மாடலாக வந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு மாதிரியாக போயின்னு இருக்குது. இப்போ தமிழ்குமர் சார் தலைமையில் வந்து நாங்கள்லாம் ஜெயிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக சினிமா இன்னமும் நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், எல்லா நடிகர் நம்ம ஜிவி சார் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது நான் எப்படி சொல்கிறது, அவரை பற்றி நிறைய பேசணும். நல்ல மனிதர், பொறுமையானவர். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஏதோ ஒரு படத்தை லாஸ் ஆனோட அந்த படத்துக்கு வந்து சில ஹீரோக்கள்லாம் வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி ஹீரோஸ்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ வந்து ஜிவி சார். ஏன்னா நிறைய பேர் அதாவது மறைமுகமாக செய்வாங்க, டைரெக்டாக செய்யாமல் மறைமுகமாக ப்ரொடியூசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹீரோக்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது தெரியல. அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஜீவா சார். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பண்ணும். ஏன்னா டைட்டில்லே ஹாப்பியாக வந்திருக்கு, அது ஹாப்பியாக நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் திரும்ப ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ரூபாய்க்கு ஒரு படத்தோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அதில் வந்து அந்த ரூபாய்க்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண விஜய் சார் மக்கள் செல்வனுக்கு வந்து அந்த மேடையில் நன்றி சொன்னேன். திரும்ப இந்த மேடை என்ன சொல்லணும்னா, அந்த 2 பேரும் ரொம்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஜிவி பிரதர், எந்த சின்ன படம் பார்க்க மாட்டாங்க. யாராவது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும், டீசர் ரிலீஸ் பண்ணணும், சாங் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவரோட பிரதர் தினேஷ் இருக்கார், ஜிவி தினேஷ் மேனேஜர் சொன்ன மாதிரி டக்குன்னு ஹெல்ப் பண்ணி பண்ணுவார். அதை விஜய் சேதுபதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை திரும்ப மீண்டும் அன்பு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி அந்த டைட்டில் பண்ணும்போது அது பல கோடி மக்களையும் சேருது, பல லட்சம் ரசிகர்களும் சேருது. இதை தொடர்ந்து நீ சின்ன படத்துக்கு வந்து உதவணும் கேட்டு இந்த மேடையில் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிளியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் எல்லோரும் மேலே வராங்க. என்னது வைப்போம்? ஓகே, ஸோ தட்ஸ் ஹாப்பி ராஜ் டீம். ஹாப்பியாக ஒரு போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ கிடச்சிடும்.
மதுரை முத்து சார் ஸ்மைல். ஓகே, வீடியோ இப்போ எடுத்துக்கலாம்.